அம்புலிமாமா ராமாயணம் 38வது பாகம். யுத்த காண்டம் ஆரம்பம். அனுமன் கூறியவை அனைத்தையும் கேட்ட ராமர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து, ஆஹா, இந்த அனுமன் செய்த காரியத்தை வேறு யாரால் செய்ய இயலும்? மற்றவர்களால் இதனை நினைத்துக்கூட பார்க்க முடியாது அல்லவா? சமுத்திரத்தை தாண்டுவது கருடனுக்கும் வாயுதேவக்கும் இந்த அனுமனுக்கும் தவிர வேறு எவருக்கும் சாத்தியமான செயல் அல்ல. அத்தோடு நின்றுவிடாமல் இந்த அனுமன் தேவர்களாலும் பிரவேசிக்க முடியாத இலங்கையில் பிரவேசித்தார். பிரவேசித்தது மட்டுமன்றி உயிர் பிழைத்து திரும்பியும் வந்துள்ளார். அங்கு அசோகவனத்தை அழித்தது, அரக்கர்களை சங்காரம் செய்தது, இலங்கையை தகனம் செய்தது முதலான அற்புதம் வாய்ந்த காரியங்களை செய்துள்ளார். அனுமன் சீதையையும் என்னையும் காப்பாற்றியவர் ஆனார். இவருக்கு எதனை கொடுத்தாலும் ஈடாகாது. அனைத்திற்கும் கைமாறாக இவரை ஆலிங்கனம் செய்து கொள்கிறேன் என்று கூறி அனுமனை தழுவிக்கொண்டார். பின்னர் ராமர் சுக்ரீவனிடம், சீதையை தேடுவதில் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். ஆனால் அந்த சமுத்திரத்தை நினைத்தால் என் மனம் தளர்ந்து போகின்றது. அதன் தென்கரையை நாம் எப்படி சென்றடைவது என்று கவலையில் மூழ்கினார். அப்போது சுக்ரீவன் ராமரை பார்த்து, ஏன் இந்த மனக்கவலை? அது காரியத்தை சிதைக்கக்கூடியது. சமுத்திரத்திற்கு பாலம் கட்டி இலங்கையில் கால் வைப்பதற்கான உபாயத்தை ஆலோசித்தோமானால் அந்த ராவணன் மரித்ததற்கு சமம். சமுத்திரத்திற்கு பாலம் கட்டாமல் இலங்கையை வெல்வது தேவர்களுக்கே சாத்தியமில்லை. ஆதலால் கவலையை விடுத்து கடமையை சிந்தியும். உமக்கு வெற்றி கிட்டும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை என்றார். இவ்வார்த்தைகளால் ராமர் தெளிவுற்று, தவம் செய்தோ பாலம் கட்டியோ சமுத்திரத்தை வற்றச் செய்தோ ஏதோ ஒரு விதத்தில் இலங்கையை அடைந்தே தீருவேன். அந்த விஷயத்தில் இனி கவலைப்பட மாட்டேன் என்று அனுமனிடம், இலங்கைக்கு எத்தனை கோட்டைகள் உள்ளன? எவ்வளவு சேனை உள்ளது? வாயில் காவல் எவ்வாறு உள்ளது? மதில் சுவர்கள் முதலானவற்றை பற்றி விரிவாக கூறுவீராக என்றார். அனுமன் பின்வருமாறு கூறினார். இலங்கையில் உள்ளவர்கள் அனைவரும் திருப்தியுடன் உள்ளனர். அதிருப்தி அடைந்தவர்கள் அங்கு எவரும் இல்லை. நகரம் விசாலமானது, 4 வகை சேனைகளையும் மிகுதியாக கொண்டது. அதற்கு 4 பெரிய வாயில்கள் உள்ளன. வாயில்களின் அருகே எதிரிகளின் சேனைகளை அழிப்பதற்கு பிரம்மாண்டமான கற்களை வீசும் இயந்திரங்கள் உள்ளன. 100 பேரை ஒரே சமயத்தில் கொல்லக்கூடிய சதக்னிகள் உள்ளன. நகரத்தைச் சுற்றி தாண்ட முடியாத மதில் சுவர் உள்ளது. அதனைச் சுற்றி ஆழமான அகழி உள்ளது. அதனை தாண்டுவதற்கு வாயில்களின் அருகில் மரப்பாலங்கள் உள்ளன. அவற்றை இயந்திரங்களின் உதவியுடன் உயர்த்தவும் இறக்கவும் முடியும். பகைவர்கள் வரும்போது அவற்றை உயர்த்திவிட்டால் அகழியை தாண்டுவது இயலாத காரியம். ராவணன் மிகுந்த எச்சரிக்கை உடையவன். பகைவர் பயம் இல்லாத காலத்திலும் தன் சேனையை போர்முனைப்பிலேயே வைத்திருப்பான். இலங்கைக்கு 4 பாதுகாப்புகள் உள்ளன எனலாம். ஒன்று சுற்றிலும் உள்ள சமுத்திரம். இலங்கை உயரமான திரிகூட மலையின் மேல் அமைந்துள்ளதால் அதனை ஏறியே அடைய வேண்டும். இந்த மலை 2வது பாதுகாப்பு. அங்குள்ள அரண்யம் மற்றொரு பாதுகாப்பு. 4வது பாதுகாப்பு அகழி, மதில்கள், இயந்திரங்கள், சதக்னிகள் முதலானவை. வாயில்களிலும் நகரத்தின் நடுவிலும் வீரியமிக்க அரக்கர்கள் கோடிக்கணக்கில் உள்ளனர். இருப்பினும் நான் அகழியை தாண்டும் பாலங்களை அழித்து அகழியை நிரப்பினேன். மதில் சுவரை இடித்தேன். பல பராக்கிரமசாலிகளான அரக்கர்களை கொன்றேன். எனவே இப்போது இலங்கையை கைப்பற்றுவது அவ்வளவு கடினமல்ல. மற்ற சேனைகள் தேவையில்லை. அங்கதன், துவிவிதன், ஜாம்பவான், பனசன், நளன் மற்றும் சேனை தலைவனான நீலன் ஆகியோரே போதுமானது. இவர்கள் நினைத்தால் இலங்கையை பெயர்த்தெடுத்து அரக்கர்களுடன் கொண்டு வர முடியும். ஆதலால் அங்கதன் முதலானவர்களை ஏவி நல்ல முகூர்த்தம் பார்த்து புறப்படச் செய்யுங்கள். ராமர் அனைத்தையும் கேட்டு அனுமனிடம், சரி, இந்த இலங்கையை அவசியம் அழிப்போம் என்றார். அவர் சுக்ரீவனிடம், நாம் இன்றே இப்பொழுதே சேனைகளுடன் புறப்படுவோம். சரியாக நண்பகல் வேளையாகிவிட்டது. இது அபிஜித் என்ற மிகச்சிறந்த முகூர்த்தம். காரியம் கைகூடும். மேலும் இன்று உத்திர நட்சத்திரம், என் ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் என்பதால் இது எனக்கு அனுகூலமானது. இன்னும் பல சுபசகுனங்கள் தென்படுவதால் உடனே புறப்படுவோம் என்றார். வானர சேனையில் முன்னே யார் இருக்க வேண்டும்? அதன் பக்கவாட்டு பகுதிகளை யார் பாதுகாக்க வேண்டும்? எந்தெந்த வானர வீரர்கள் எவ்வெந்த பணிகளை செய்ய வேண்டும்? வழியில் பகைவர்கள் இடையூறுகள் செய்யாமல் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ராமர் வானரசேனை தலைவனான நீலனிடம் கூறினார். உதாரணமாக, வானரசேனை செல்லும் வழியில் உள்ள பழங்கள் முதலான உணவுகளை அரக்கர்கள் அழித்திருக்கலாம். பள்ளத்தாக்குகளிலும் ஆறுகளை கடக்கும் இடங்களிலும் காடுகளிலும் பகைவர்கள் மறைந்திருந்து வானரசேனையை அழிக்க முயலலாம். அத்தகைய ஆபத்துகள் ஏதும் ஏற்படாமல் முன்னே செல்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புறப்பட வேண்டும் என்று சுக்ரீவன் கட்டளையிட்டதும் போர்க்குணம் கொண்ட வானரங்கள் குகைகளிலிருந்தும் மலைகளிலிருந்தும் மரங்களின் மீதிருந்தும் குதித்து வந்தன. வானர சேனை தெற்கு நோக்கி நகர்ந்தது. ராமரை அனுமனும் லட்சுமணரை அங்கதனும் தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டனர். எண்ணற்ற வானரங்கள் அவர்களைச் சூழ்ந்து நடந்து குதித்தன, தாண்டின, சிம்மநாதம் செய்தன, ஒருவரையொருவர் தள்ளிக்கொண்டன, ஓட்டப்பந்தயம் இட்டுக்கொண்டன. ராவணனை கொல்ல வேண்டும், அரக்கர்களை கொல்ல வேண்டும் என்று முழக்கமிட்டன. மகா பராக்கிரமசாலிகளான வானர தலைவர்கள் ரிஷபன், நீலன், குமுதன் ஆகியோர் பெரும் படையுடன் சேனைக்கு முன்னால் சென்று வழிகாட்டினர். வழியில் லட்சுமணர் ராமருக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில், இனி விரைவில் ராவணன் மடிவான், சீதைக்கு விடுதலை கிட்டும். நீங்கள் இருவரும் அயோத்திக்கு திரும்புவீர்கள். வானிலை இதமாக உள்ளது. நட்சத்திரங்கள் அனுகூலமாக உள்ளன.
அரக்கர்களின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை தூம்கேது தாக்குகிறது என்றார். வழிநெடுகிலும் வானரங்கள் குரங்கு சேஷ்டைகள் அனைத்தையும் செய்து கொண்டு மரங்களின் மீதும் மரங்களின் கீழும் நடந்து குதித்து கீச்சிட்டு மரக்கிளைகளை ஒடித்து பழங்களை உண்டு தேனை குடித்து எங்கும் தங்காமல் சகிய மலையையும் மலைய மலையையும் கடந்து சமுத்திரக்கரையை அடைந்தனர். ராமர் லட்சுமணர் மற்றும் சுக்ரீவனுடன் மகேந்திர கிரி சிகரத்தில் ஏறி அங்கிருந்து சமுத்திரத்தை பார்த்தார். பின்னர் மலையிலிருந்து இறங்கி வந்து சமுத்திரத்தை அருகில் பார்த்தார். அவர் சுக்ரீவனிடம், இனி நம் முன்னே சமுத்திரமே தவிர நிலமில்லை. இதை கடக்க ஏதோ ஒரு உபாயத்தை ஆலோசிக்க வேண்டும். அந்த உபாயத்தை ஆலோசிக்கும் நேரம் வந்துவிட்டது. தற்போதைக்கு சேனைகளை இங்கேயே தங்க வைப்போம். எவரும் தன் சேனையை விட்டு தூரம் செல்லக்கூடாது. பகைவர் பயம் ஏற்படாமல் சூரர்களான வானரங்கள் காவல் காக்க வேண்டும் என்றார். சுக்ரீவன் கட்டளையிட வானர சேனை 3 பிரிவுகளாக பிரிந்தது. அந்த சமயம் வானரங்கள் செய்த ஓசையினால் சமுத்திரத்தின் இரைச்சல் கூட கேட்கவில்லை. வானரங்கள் சமுத்திரத்தை பார்த்து மகா ஆச்சரியம் அடைந்தனர். இதனை எவ்வாறு கடப்பது என்று கவலை கொண்டனர். வானர சேனாதிபதியான நீலன் சேனை தங்குமிடத்தை சாஸ்திரப்படி அமைத்தார். வானர தலைவர்களான மைந்தன் மற்றும் துவிவிதன் சேனைக்கு பாதுகாப்பாக 2 பக்கங்களிலும் உலவினர். சேனை தங்குவதற்கான ஏற்பாடுகள் முடிந்ததும் ராமர் சீதா பிராட்டியின் பிரிவால் வருந்தி நீண்ட நேரம் தவித்தார். அவர் லட்சுமணரிடம் தன் வருத்தத்தை கூறி புலம்பினார். அதற்குள் சூரியன் மறைந்தது. லட்சுமணர் ஆறுதல் கூறிய பிறகு ராமர் கலங்கிய மனதுடனேயே சந்தியாவந்தனம் செய்தார். இதற்கிடையில் அங்கே இலங்கையில் ராவணன் கடுமையான அவமானத்தை பெற்று தன் அரக்க தலைவர்களுடன் பகைவர்களால் வெல்ல முடியாத இலங்கைக்குள் ஒரு சாதாரண வானரன் புகுந்து சிறந்த அரக்க வீரர்களை கொன்று இலங்கையை எரித்து அமர்க்களம் செய்துவிட்டான். சீதையிடம் பேசிவிட்டும் சென்றுள்ளான். இப்போது ராமர் ஆயிரக்கணக்கான வானர வீரர்களுடன் நம் மீது படையெடுத்து வருகிறான். அவர் தன் தம்பியுடனும் சுக்ரீவன் முதலானவர்களுடனும் வானர சேனையுடனும் சமுத்திரத்தை தாண்டி வர முடியும் என்பதில் சந்தேகம் தேவையில்லை. அவர் தன் சக்தியால் சமுத்திரத்தை வற்றச் செய்யலாம் அல்லது வேறு ஏதேனும் செய்யலாம். அவர் வானர படையுடன் வந்து விழுந்தால் நாம் இலங்கையை காக்கும் உபாயம் என்ன? அனைவரும் சாஸ்திரப்படி ஆலோசித்து ஏகோபித்த முடிவிற்கு வந்து கடமையை நிர்ணயம் செய்யுங்கள் என்றான். இதை கேட்ட அரக்கர்கள், அரக்கர் கோமானே, உமக்கு இந்த விஷயத்தில் கவலை ஏன்? நம்மிடம் எல்லையற்ற சேனை உள்ளது. முடிவற்ற இரும்பு கோல்கள், சக்திகள், சூலங்கள், பட்டாக்கத்திகள் முதலான ஆயுதங்கள் உள்ளன. நீர் மூலகங்களையும் வென்றவர். குபேரனையும் யட்சர்களையும் வென்று புஷ்பகத்தை எடுத்து வந்தவர். மயன் உமக்கு அஞ்சி தன் மகளான மண்டோதரியை உமக்கு மனைவியாக அளித்தார். வாசுகி, தட்சகன் முதலான நாகராஜர்கள் உமக்கு கட்டுப்பட்டவர்கள். அபார சக்தி படைத்த காலகேயர்கள் உம்மோடு ஓராண்டு போர் செய்து இறுதியில் தோற்றனர். வருணனும் யமனும் உம்மால் ஜெயிக்கப்பட்டனர். ராமர் அவர்களுக்கு முன்னால் எம்மாத்திரம்? அவர்களை வென்ற உமக்கு ராமர் ஒரு பொருட்டா? உம்மிடம் வரவேண்டிய அவசியமே இல்லை. மகேஸ்வர யாகம் செய்து வரங்களை பெற்று தேவேந்திரனுடன் போர் செய்து அவனை கட்டி இலங்கைக்கு கொண்டு வந்த இந்திரஜித்தே போதுமல்லவா? ஒரு க்ஷணத்தில் அந்த ராமரையும் வானர சேனையையும் முடித்து விடுவான். வானரனான அனுமன் செய்த அலப்பறையை எண்ணி வருந்தாதே, அந்த சங்கதியை மறந்துவிடு என்றனர். அவர்கள் அறிவில்லாதவர்கள், மேலும் எதிரியின் பலத்தை எள்ளளவும் அறியாதவர்கள். உடனே பிரஹஸ்தன் எழுந்து ராவணனுக்கு வணக்கம் தெரிவித்து, தேவ தானவ கந்தர்வ பிசாசுகளுக்கே அஞ்சாத நாம் குரங்குகளுக்கா அஞ்சுவோம்? நம்மை ஜெயிக்க வல்லோர் எவரும் இல்லை என்ற அலட்சியத்தில் இருந்ததினால் அனுமன் அலப்பறை செய்தான். ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போது அவன் இலங்கையை தாண்டி உயிரோடு செல்வானா? எனக்கு கட்டளையிடுங்கள், பூமியில் எங்குமே வானரம் என்பது அடையாளத்திற்கு கூட இல்லாமல் செய்துவிடுகிறேன். இலங்கையை காக்கும் பணியை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றான். அனுமன் நமக்கும் நம் அரசனுக்கும் செய்த அவமானம் உண்மையிலேயே மன்னிக்க முடியாதது. நான் ஒருவனே சென்று அந்த வானரங்கள் அனைத்தையும் கொன்று வருகிறேன் என்றான் துர்முகன். வஜ்ரதம்ஷ்டன் கோபத்தை வெளிப்படுத்தியபடி ஒரு இரும்பு கதையை ஏந்தி நள்ளிரவில் திருடனைப் போல வந்த அனுமனை பற்றி பேசி என்ன பயன்? நான் சென்று உண்மையான சூரனான அந்த ராமரை லட்சுமணர் மற்றும் சுக்ரீவருடன் சேர்த்து கொன்று விடுகிறேன். அரசே, மற்றொரு வார்த்தை கூறுகிறேன். நாம் பகைவர்களை உபாயத்தால் வெல்லலாம். காமரூபிகளான நம் அரக்கர்கள் ஆயிரக்கணக்கில் மனித உருவம் தாங்கி ராமரிடம் சென்று, எங்களை பரதன் அனுப்பினான், அவர் பெரிய சேனையுடன் வருகிறார் என்று கூற வேண்டும். ராமர் அந்த நம்பிக்கையில் இருக்கும்போது நாம் அங்கிருந்து சென்று வானர சேனை முழுவதையும் அழிப்போம். ராம லட்சுமணர்கள் அதை பார்த்து இதயம் வெடித்து இறப்பார்கள் என்றான். இதேபோல் கும்பகர்ணனின் மகனான நிகும்பன் தான் ஒருவனே சென்று வானர சேனையும் ராம லட்சுமணர்களையும் கொன்று வருவதாக கூறினான். வஜ்ரஹனு என்பவன் வானரங்கள் அனைத்தையும் தின்று விடுவதாக கூறினான். இன்னும் பல அரக்க வீரர்கள் பகைவர்களை அழிக்க தயாராகி எழுந்து நின்றனர். அம்புலிமாமா ராமாயணம் 38வது பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு சுவஸ்தி.